ஹாய்மா, திஸ் இஸ் நிலவின் நிழல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ட்ரம்ஸ்டிக், அதாவது முருங்கைக்காய் வச்சு அதில் உள்ளே இருக்குது இல்லைங்களா பல்ப்பு, அதை வச்சு சூப்பரான ஒரு டிஷ்ஷு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரியான வரமிளகாயை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி பல்ப் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை உங்களோட விருப்பம்தான், எப்படி வேணாலும் எடுத்து வைக்கலாம். உள்ளே இருக்கிற பல்ப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்குது. ஈஸியாக வெந்துறதுனால ஈஸியாக அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு நாம் அடுத்தது தாளிக்கிற வேலையை பார்ப்போம். இப்போ ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கிளறப்பவே பார்த்திங்கன்னா நம்ம கூடவே உப்பு, கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கல்லுப்பு சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 4-5 கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் நல்லா வதக்க தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த வரமிளகாய் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை உள்ளே கொட்டி நல்லா கொதிக்க விடலாம். உப்பு சரி பார்த்துக்கலாம். கொதித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பல்ப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை உள்ளே கொட்டி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு 5 மினிட்ஸு நம்ம சிம்மில் வச்சு இது மாதிரி கிளறிட்டே இருந்தோம்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஏற்கனவே அது வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் வச்சுருக்க தேவையில்லை. ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கருத்தை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.